ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இடியாப்பம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு இடியாப்ப மாவை நாங்கள் எடுத்திருக்கோம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கோம். 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாவை பிணைய ஆரம்பிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்ச இடியாப்ப மாவை இடியாப்பத்தோட அச்சுக்குள்ள வச்சு இடியாப்பம் புளிய ஆரம்பிக்க போறோம். இட்லி குக்கர்ல இடியாப்பத்தை புளிய ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பதத்துல இருக்கணும், இல்லைன்னா மாவு வந்து உடைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு எத்தனை தட்டுக்கு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க புளிஞ்சுக்கோங்க. இட்லி குக்கர்ல ஒரு பூனி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டாச்சு. எடுத்து புளிஞ்சு வச்ச இடியாப்ப மாவை அதுக்குள்ள வச்சுட்டு இட்லி குக்கரை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம்க்கு அப்புறமா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பமும் தேங்காய் பாலும் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.